ஏதாவது பேசுனீங்க பல்ப் உடையாது, உங்க 2 பேரும் மண்டை உடையும். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறப்பா? அந்த சேட்டு போலீஸுக்கு போன் பண்ண போறாரே, உண்மையிலே ஹீரோ மாதிரி ஒரு போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றாருன்னு வை, என்ன பண்ணுவ? நெவர். அந்த அளவுக்கு தில் உள்ள ஆளு டிபார்ட்மெண்ட்லே கிடையாது. என்ன நடந்தது? இன்ஸ்பெக்டர் ஜி, அந்த மாடி மேலே 4 லட்சி இருக்காங்க. எங்க வீட்டு பல்ப சொல்றாங்க. என்னமான்னு கேட்டேன். பிசாசு ராட்சசின்னு எங்களை திட்டுறாங்க. அப்புறம் 2 பல்ப சுட்டாங்க. விளையாட்டுக்கு போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு சொன்னேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க 2 பேரும் இங்க சுடறதுக்கு ஏம் பண்ணி ஓடுறாங்க. ஆத்தாடி பாவண்டி, நீ இனி நீ தப்பிக்கவே முடியாது. ஆமாண்டி, அந்த ஆளு கீழே நின்று உங்க அப்பா யாரு என்னன்னு போர்டு தெளிவா படிச்சு பார்த்துட்டு எங்களை ஒரு முறை மறைச்சிட்டு ஒரு முடிவோட தான் மேல வந்துட்டு இருக்கான். யார் என்னன்னு கேளுங்கடி. ஐ திங்க் எங்க அப்பா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருப்பாரு. எதுக்கா பல்ப் உடைச்ச? நான் யாருன்னு தெரியுமா? கமிஷனர் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். இது பாரு மேன், பல்ப் உடைச்சா மீறி மீறி போனா 50 ரூபாய் தான் ஃபைன் போடுவாங்க. உன்னை கிஸ் பண்ண நன்றி. யோ, எதுக்கு அந்த பொண்ணுக்கு செல்யூட் அடிக்கிறீங்க? இல்ல கமிஷனர் வீட்டு பொண்ணுங்க. அதுக்கு கமிஷனர் பொண்ணுகிட்ட வேலை பாக்குறீங்க? ஸ்டூபிட்ஸ், கைய இறக்குங்க. இது பாருங்க மிஸ்டர், நான் ஒரு காலேஜ் பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு. தெரியுது, அதனாலதான் உள்ளதெல்லாம ரொம்ப மரியாதையோட வெளி பெஞ்சில் உட்கார வச்சிருக்கேன். ஓகே, தேங்க் யூ. ஆனா நான் அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ண? ஆளையா ஷூட் பண்ண? ஏதோ விளையாட்டுக்கு 2 லைட்ட உடைச்சா. ஏன் விளையாடுறதுக்கு உன் வீட்டுல லைட் இல்ல? இருக்கு, ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. யோ ஐயா, அந்த லாக்கப் ஓபன் பண்ணி இந்த பொண்ணை உள்ள அடைச்சு ஒரு 5 சுண்டலி விடுங்க. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இனிமே யார்கிட்டயும் நான் கமிஷனர் பொண்ணுன்னு தெனாவட்டா பேச மாட்டேன். நான் கமிஷனர் பொண்ணுங்கிறதே மறந்துடுறேன். உட்கார். ஒரு 1/2 hour கழிச்சு அனுப்புங்க. ப்ளீஸ். என்ன? நான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? சரி, நீங்களும் இங்கே நில்லுங்க. எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? பயம்ங்கிறது என்கிட்ட எண்ணி அளவு கூட கிடையாது. இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் ஒரு ஆளை தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறேன். சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிடம். சார். எஸ். என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா, ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? யாரு, நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. ஐயோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போது ஏதாவது ரொம்ப வரும்னு. ஆஞ்சநேயரே, தப்பு பண்ணிட்டியே. ஆளம் தெரியாம காலை வச்சிட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உத்தியோகத்துக்கே உழ வச்சிட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயர் குத்தம் சொல்றீங்க. உனக்கு தெரியாது, அனுமார் சில நேரத்துல குரங்கு புத்தியை காமிச்சிரும். அந்த ஆளை இங்க இருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். ஹோல்ட் இட். பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு, அதனால அவ சொல்றதுதான் ஃபைனல். இத பாருமா, உங்க அப்பா சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய கமிஷனர். அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இத அவருக்கு பிரசன்ட் பண்ணிடுங்க டாடி. நான் கமிஷனர் பொண்ணுதானே தெரிஞ்சும் கூட தப்பு தானே சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துடிச்சலையும் நம்ம ஹாண்ட் பண்றதா மரியாதை. I am really proud of you, my girl. சாரி சார். சார், நான் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன். ஐயோ, அது இல்ல சார், நான் சொல்ல வந்தது. புரியுதுப்பா, அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நீ சும்மா விளையாட்டுக்கா அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அவளும் ஒண்ணு மாதிரி பொறுப்பானவதான்.
உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? வீரன் மூர்த்தி எங்க வண்டி ஐயா நிறுத்தல யார் தெரியுமா? போட்டு இந்த எடுக்க வழி பாத்துறீங்களா? சொல்ல ஐயோ, இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. சத்தியமா இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாழ்த்துறதுக்கு தான். ஹலோ, என்ன? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் சின்ன பாப்பு? இன்னிலிருந்து நீங்க சப்மிட் பண்ண கிடையாது. ஐயோ, வேலை போயிருச்சா? ஆஞ்சநேயா. ஐயோ, அது இல்ல பாவா. இன்னிலிருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல இல்ல, ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கிட்டே போட வேண்டாம். கோட்டை சூட் போட்டுட்டு சும்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா. இல்ல, உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே, நீ மலை, நான் மடு. நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா, என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம், இதே கட்டில், இதே பெட், போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி சொல்றேன். என் சீட்டு பண்ண 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா நாம 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா? போய் அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். ஹனிமூன் காட்டேஜ்? குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒண்ணுல, நேத்து வரைக்கும் சாதாரண சப் இன்ஸ்பெக்டரா இருந்த உங்களுக்கு திடீர்னு கிரைம் இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே. அது எப்படி தெரியுமா? myself. நேத்து டாடி கிட்ட உங்க திறமையெல்லாம் எடுத்து சொல்லி நைட்டோட நைட்டா ப்ரமோஷன் கொடுக்க சொன்னேன். இருங்கடி, பர்சனலா பேசிட்டு இருக்கல, கொஞ்சம் டைம் ஆகும். ஏனுங்க, இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன், சிரிச்சுக்கிட்டு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? இத பார், அனாவசியமா லொடலொடன்னு பேசிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. இப்ப நீ மரியாதையா வெளிய போறே இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்க கையை இறக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு அவமானமா இருக்கு, ப்ளீஸ். இப்போ உனக்கு என்ன வேணும்? சொல்றேன். நேத்து காலையில டிபன் சாப்பிடும்போது இட்லிக்கு சட்னி, சட்னிக்கு குருமா. ப்ளீஸ், உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி சீரியஸா கோவமா பேசினா நான் என் சேலஞ்ச்ல தோத்த மாதிரி ஆயிடும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சேலஞ்ச் பண்ணி கூட்டி வந்த? அதான் நேத்து ஸ்ட்ரீட்ல நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லல, அதே மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிட்டேன். ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். நேத்து நான் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதோ ஒரு கலக்கு கலக்கிருக்கணுமே. ராத்திரி பூரா தூக்கம் வராம ஒரே கனவுகளா. அந்த கனவுகள்ல நாம 2 பேரும் நெருக்கமா ஒரு மார்க்கமா டூயட் எல்லாம் பாடிருப்போமே. கரெக்டா? மரியாதையா வெளிய போ. Are you sure? நிஜமா என்ன நீங்க லவ் பண்ணல? இல்ல, வெளிய போ. It's okay. நீங்க என் காதலை ஏத்து காட்டியும் பரவாயில்ல. ஆனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால அவமானப்படக்கூடாது. தயவு செஞ்சு பூத்து குலுங்கும் இந்த பூக்களையாவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ். அப்படி டேபிள்ல வச்சிட்டு போ. நோ 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 நோ, கையில வாங்கினதை என் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்க. ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஏய் 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 பிளடி ஃப்ரெண்ட்ஸ், அங்க என்னடி அரட்ட? இங்க பாருங்க. அங்க பாருங்க.
ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நான் என் மனசை மாத்திக்க போறது இல்ல. கஜினி முகமது மாதிரி வாழ்நாள் பூரா படை எடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க தான் உங்க மனசை மாத்திக்கணும். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.